வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். முதலில் ஜெம் முக்கிய நிகழ்வுகளை தற்போது காணலாம். உலகம் முழுவதும் இன்று நள்ளிரவு கோலாகலமாக தொடங்கியது கிறிஸ்துமஸ் பண்டிகை. சென்னை சாந்தோம், நாகை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை. தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. வெள்ள நிலைமையை மதிப்பீடு செய்ய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் உறுதியளித்துள்ளதாக மு.க.ஸ்டாலின் எக்ஸில் தகவல். இன்று கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. நல்வாழ்விற்கு வழிகாட்டும் போதனைகளை வழங்கியவர் இயேசுநாதர் என வாழ்த்து. வரும் 30ஆம் தேதி அயோத்தியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மாண்ட பேரணி. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் பேரணிக்கு பின்னர் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக தகவல். திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலைய முனையம் திறந்து வைப்பதற்காக ஜனவரி 2ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை ஆய்வு. இன்று தென் மாவட்டங்கள் செல்ல இருப்பதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. இந்தி பேசும் நபர்கள் தமிழ்நாட்டில் டாய்லெட் தான் கழுவுகிறார்கள் என்று MP தயாநிதி மாறன் பதிவிட்ட வீடியோ. MP தயாநிதி மாறனின் வீடியோவிற்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் கண்டனம். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க? இன்னைக்கு எல்லா வேலையும் யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பெருக்கிறான், குக்கூஸ் கழுவுறான். நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணம். நிவாரண தொகையை பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று தரலாமா என தமிழக அரசு ஆலோசனை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 36வது நினைவு நாள். தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி. நாகூரில் நடைபெற்ற சந்தனக்கூடு கந்தூரி திருவிழா. இசையமைப்பாளர் AR ரகுமான் ஆட்டோவில் வந்து திருவிழாவில் பங்கேற்பு. அப்பன் வீட்டு சொத்தா என்று கேட்ட உதயநிதிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தல் விடை சொல்லும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான், அதை நான் மாற்ற போறது இல்லை. இது பேட்டர்ன் அவருக்கு. அடுத்த 3 மாசம் கழிச்சு இதனுடைய விளைவை பார்ப்பீங்க. இதனுடைய விளைவு 2024 பாராளுமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பான பதவியில் இருப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேண்டுகோள். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புல இருக்காரு, முக்கிய பதவியில இருக்காரு, முக்கிய கட்சியில இருக்காரு. கலைஞரின் பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய மகன், இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஒரு வார்த்தையை நாம் பேசுவதற்கு முன் யோசிக்கணும். அந்த வார்த்தை நம் வாயை விட்டு வெளியே வந்துட்டு அந்த வார்த்தை நமக்கு எஜமான ஆயிடும். அதனால அவருடைய ஏஜுக்கு அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாரும், நாட் ஓன்லி நிர்மலா சீதாராமன், எல்லாருமே இதை கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. நேற்று முளைத்த காளான் உதயநிதி நாவை அடக்க வேண்டும் என ஜெயக்குமார் கண்டனம். ஒரு அரசியல்ல ஒரு நாகரிகம் வேணும். ஒரு நேற்று முளைத்த காளான் திரு உதயநிதி, அந்த நேற்று முளைத்த காளானுக்கு வாய் துடுக்கு அதிகம். வாய் துடுக்கு அதிகன்றதுனால வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. எனவே ஒரு பொறுப்பா கருத்துக்களை சொல்லும். அந்த சொல்ற ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் திரு உதயநிதி தான். மதுரையில் வேலை செய்ய விடாமல் தடுத்ததாக மேலும் சில அமலாக்கத்துறையினர் மீது காவல்துறையினர் வழக்கு. தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு முறையை பயன்படுத்தாமல் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி வரும் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் VCK சார்பில் ஆர்ப்பாட்டம். செங்கடலில் சென்று கொண்டிருந்த 3 இந்திய எண்ணெய் கப்பல்கள். இந்திய கப்பல்கள் மீது ஈரான் சார்புடைய ஹவுதி படைகள் தாக்குதல் நடத்தியதாக தகவல். கடந்த சனிக்கிழமை வரை கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு 26 லட்சம் பக்தர்கள் வருகை. பக்தர்களிடமிருந்து 320 கோடி ரூபாய் காணிக்கை பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தகவல். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுங்க சாவடிகளில் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு. நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு வசதியாக கட்டண விலக்கு அமல். உடல்நலக் குறைவால் மறைந்தார் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி. போண்டாமணியின் குடும்பத்தினருக்கு தேமுதிக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை.
தூத்துக்குடியில் தற்போது நிலவி வரும் வரலாறு காணாத மழை வெள்ள பாதிப்பு. மாவட்டத்தில் உள்ள 8 இன்ஜினியரிங் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகள் தள்ளி வைப்பு. வரும் 29ஆம் தேதி புதுடில்லியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை. இடஒதுக்கீடு தொடர்பாகவும் மேலும் 9 மாநிலங்களில் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து நடைபெறுகிறது. 45 டிஎஸ்பிக்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு. காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்கள் உட்பட 35 டிஎஸ்பிக்கள் மற்றும் உதவி கமிஷனர்கள் என மொத்தம் 45 பேர் இடமாற்றம். எக்ஸ் தளத்தில் பண பரிமாற்றம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. அரசாங்கத்தின் இறுதி ஒப்புதல் வந்த பிறகு அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் எக்ஸ் செயலி மூலம் பண பரிமாற்றம் செய்ய முடியும் என எலான் மஸ்க் பேட்டி. பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வரலாறு சாதனை. மும்பை டெஸ்ட் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய கிரிக்கெட் பெண்கள் அணி வெற்றி. துவாரகாவில் ஸ்ரீ கிருஷ்ணரின் மருமகளின் நினைவாக கொண்டாடப்பட்ட மகாராஸ் திருவிழா. 37,000 பெண்கள் கலாச்சார உடையணிந்து உண்ணாவிரதம் மற்றும் மௌன விரதம் இருந்து வழிபாடு. சென்னை வானிலை மையத்தில் உள்ள கருவிகள் உலகத்தரம் வாய்ந்தவை. வானிலை மையம் குறித்து தவறான கருத்துக்களை கூறாதீர்கள் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மேலும் ஒரு வாரத்திற்கு ஆங்காங்கே லேசான மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். இத்துடன் இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.